வணக்கம் மக்களே. தமிழ் சின்ன திரையிலும் சரி, சோஷியல் மீடியாவிலும் சரி, இப்போ ஒரே ஒரு பேச்சு தான். பிக் பாஸ் தமிழ் அடுத்த சீசன் எப்போ தொடங்க போகுது, யாரெல்லாம் போட்டியாளரா வரப்போறாங்கிற எதிர்பார்ப்பு அலைமோதிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பல பிரபலங்களோட பெயர்கள் அடிபடும். ஆனா இந்த முறை ஆரம்பத்திலேயே ஒரு நடிகையோட பேர் சோஷியல் மீடியாவே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வேற யாரும் இல்ல, பிரபல சீரியல் நடிகை ஜனனி அசோக் தான். ஜனனி அசோக் உண்மையிலேயே பிக் பாஸ் வராங்களா? அதுவும் அவங்க இன்ஸ்டாகிராம் மூலமா மாதத்துக்கு பல லட்சம் சம்பாதிக்கிற இந்த நேரத்துல பிக் பாஸ் வர வேண்டிய அவசியம் என்ன? வாங்க இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முதல்ல ஜனனி அசோக் யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. தமிழ் சின்ன திரையில மௌனராகம், செம்பருத்தி அப்படின்னு முன்னணி சீரியல்கள் மூலமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் ஜனனி அசோக். ஆரம்பத்துல குடும்ப பாங்கான பெண்ணா அமைதியான கதாபாத்திரங்களை நடிச்சு தமிழ் வீட்டு பெண்களோட அன்பை பெற்றாங்க. ஆனா கொஞ்ச காலத்துல சீரியல்கள்ல இருந்து விலகி சோஷியல் மீடியா பக்கம் தன்னோட கவனத்தை திருப்பினாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வேற ரகம். ஆமாங்க, சீரியல்ல ஆம்லி லுக்ல பார்த்த ஜனனியா இது அப்படின்னு எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு தன்னோட ஸ்டைலை மொத்தமா மாத்தினாங்க. கவர்ச்சியான உடைகள், மாடர்ன் போட்டோஷூட், ட்ரெண்டிங் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமையே பிஸியா வச்சிருந்தாங்க. இதனால இணையத்துல இவருக்கான ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை தாறுமாறா ஏற தொடங்குச்சு. இவரோட ஒவ்வொரு போட்டோஷூட்டும் ரிலீஸ் ஆகும் போது சமூக வலைதளங்கள் மத்தியில பெரிய விவாதமே நடக்கும். ஒரு தரப்பினர் சீரியல் நடிகை இப்படி மாறலாமான்னு விமர்சனம் பண்ணினாலும், இன்னொரு தரப்பினர் இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அவங்களோட ஃபேஷன் சென்ஸ் செம்மையா இருக்குன்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எது எப்படியோ சோஷியல் மீடியாவில் எப்போதுமே ஒரு ஆட்டோபிக்கா மாறினாங்க ஜனனி. சரி, வெறும் போட்டோஸ் போடுறதால மட்டும் இவ்வளவு பரபரப்பா? இல்லவே இல்ல. சமீபத்துல இணையத்தையே உலுக்கின ஒரு விஷயம் என்னன்னா, ஜனனி அசோக்கோட மாத வருமானம். இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை பார்க்க ரசிகர்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமா செலுத்தணும். ஜனனி அசோக் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முறையை தொடங்கின சில நாட்கள்லயே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அதுல இணைஞ்சிருக்காங்க. இதனால மட்டுமே இவருக்கு மாதந்தோறும் பல லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு செய்திகள் வெளியாகி சோஷியல் மீடியாவே ஆச்சரியத்துல ஆழ்த்திடுச்சு. ஒரு சீரியல் நடிகை இன்ஸ்டா மூலமாவே இவ்வளவு சம்பாதிக்கிறாரான்னு பலரும் வியந்து போனாங்க. இப்படி சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்காகவும் பல லட்சங்கள் சம்பாதிச்சு மிகப்பெரிய பிரபலமா இருக்கிற ஜனனி அசோக் கிட்ட இப்போ பிக் பாஸ் டீம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வரதா தகவல் கசிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எப்பவுமே சோஷியல் மீடியாவில் சர்ச்சைகளையும் ட்ரெண்டிங்லையும் இருக்கிற நபர்களை கூட்டிட்டு வர்றது வழக்கம். அந்த வகையில ஜனனி அசோக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா அந்த சீசனோட டிஆர்பி எகிரும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனா இங்க ஒரு கேள்வி எழுது. மாசம் பல லட்சம் ரூபாய் இன்ஸ்டா மூலமா சம்பாதிக்கிற ஜனனி பிக் பாஸ் வீட்டோட 100 நாள் கட்டுப்பாடுகளுக்கு ஒத்துக்கிட்டு உள்ள வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்ன நண்பர்களே, ஜனனி அசோக் பிக் பாஸ் தமிழ்ல புதிய சீசன்ல கடந்துகிட்டா நல்லா இருக்குமா? அவங்களோட என்ட்ரி பிக் பாஸ் வீட்டை எந்த அளவுக்கு கலகலப்பாக்கும் அப்படிங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.